புதுவை பகுதியில ஒரு வித்தியாசமான முறையில, நூதனமான முறையில வங்கி கணக்குகளை திருடுவதற்கு உண்டான முயற்சிகள் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கின்றன. பல இடங்களில ஆதார் அட்டையை வாங்கி அதன் மூலமாக ஓடிபியை உருவாக்கி அந்த ஓடிபியையும் அந்த அமைப்பினர் வாங்கிக் கொள்கின்றார்கள். அதன் மூலமாக வங்கியிலே இருக்கக்கூடிய பணத்தை திருடக்கூடிய காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இது நவீன முறையில என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால், சமூக அமைப்பினர் மூலமாக ஒரு சில பெரிய தலைவருடைய உருவத்தை காட்டியும் அவர்கள் மூலமாக உங்களுக்கு நிறைய வசதிகள் வருகின்றன என்று சொல்லக்கூடிய வார்த்தைகளை கூறுகின்றார்கள். நேற்றே பார்த்திருக்கலாம், 2000 ரூபாய் போட்டு 10,000 ரூபாய் எடுத்த ஒரு மாணவர் கும்பலை நம்ம பார்த்தோம். அதுல கைதிகள் இந்த சைபர் கிரைம்ல அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி இப்ப எல்லா பகுதியிலேயும் முத்தியால்பேட்டை, காமராஜ் நகர், முதலியார்பேட்டை, பாகூர் போன்ற பகுதிகளிலே அதிகமாக இப்படிப்பட்ட நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டுக்கும் போறது, நான் அவங்கள இது கொடுக்குறேன் அது கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ஆதார் அட்டையை வாங்குறது, ஆதார் அட்டையை அவங்க ஸ்கேன் பண்ணிட்டு அது மூலமா அவங்களுடைய ஓடிபியை வாங்குறது, ஓடிபியின் மூலமாக வங்கியினுடைய கணக்குகளுடைய லிங்கை வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு அதன் மூலமாக அவர்கள் பணம் திருடுவதற்கு உண்டான வழிவகையை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இது சம்பந்தமா பல்வேறு புகார்கள் எங்களுடைய கட்சி அலுவலகத்தில் வந்தது. குறிப்பாக ராஜேந்திரன் அவர்கள் அதை கொண்டு வந்தார்கள். அந்த பகுதியில சமூக அமைப்பினர் என்று சொல்லக்கூடியவர்கள், மாணவர்கள், மாணவிகள் எல்லாம் அங்க போய் பார்த்து எல்லாருக்கிட்டையும் நீங்க இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நாங்க நிறைய பணம் கொடுக்க போறோம், நிறைய பணம் வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய வங்கி கணக்குகளை திருடக்கூடிய காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஓடிபியை நம்ம பல இடங்களிலே, பல வங்கிகளிலே, பல நிர்வாகத்திலே யாருக்கிட்டையும் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி பல அறிவுறுத்தல் தராங்க. மத்திய அரசாங்கமே அதை பத்தி சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, மத்திய அரசாங்கமே சைபர் கிரைமை பத்தி அதிகமா வலியுறுத்துறாங்க. இங்க பாண்டிச்சேரியில தான் சைபர் கிரைமே அதிகமா நடக்கக்கூடிய மாநிலம் எதுன்னு பாத்தீங்கன்னா புதுச்சேரி மாநிலம் தான். தினம் தினம் பாத்தீங்கன்னா சைபர் கிரைம் மூலியமாக ஏகப்பட்ட பணம் சுரண்டிக்கிட்டே இருக்காங்க. பேங்க்ல இருந்து நிறைய பணத்தை எடுக்கிறாங்க. ஏமாற்றக்கூடிய கம்ப்ளைண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கு. அந்த காரணமா பாத்தீங்கன்னா நம்முடைய அதுல பாதிக்கப்பட்டவர்கள் அந்த ஓடிபியை கொடுத்துட்டு எதுக்கு கொடுத்தோன்னு தெரியலன்னு சொல்லிட்டு பயந்து போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பார்த்தா அவங்க கிரைம் எல்லாம் வாங்க மாட்டாங்க, சைபர் கிரைம்ல எடுக்க மாட்டாங்க. என்னன்னு கேட்டா இது சிவில் கேஸ், நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போங்க, அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய போலீஸ்ல கொடுங்க கம்ப்ளைண்ட்டை அப்படின்னு சொல்றாங்க. அவங்க கிட்ட போய் பார்த்தா நாங்க விசாரிக்கிறோம்னு சொல்றாங்க.